ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 1.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். பேசிக்கா நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர்ஸ் இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அது அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2 சாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் போறேன். ஹெச்சிஎஃப் ஆஃப் 45, 75 என்னன்னு கேட்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 45 அண்ட் 75 என்னன்னு கேட்கலாம். ஸோ 45 நான் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். பேசிக்காக ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 45 நீங்கள் 15/3 எழுதலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே நான் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் பேசிக் ஐடியா. 75 நீங்கள் 15/5 எழுதலாம். ஸோ 3க்கும் 5க்கும் காமனாக ஒன்றுமே கிடையாது. ஸோ பேசிக்காக தான் ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கலெக்ட் ஆல் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், கலெக்ட் ஆல் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை them. அவ்வளோதான், நீங்கள் இதான் பண்ணணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னா இது அப்படியே டேரக்டா பண்ணிடணும். பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை them. அண்ட் மல்டிப்ளை them. மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறேன், மல்டிப்ளை them. அவ்வளவுதான், இதான் நீங்க பண்ணணும் பேசிக்கா. ஸோ இங்க இப்போ 75க்கும் 45க்கும் காமனா இருக்க பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மட்டும்தான். 15ல 5 and 3 தான். ஸோ 5ம் 5, 3 காமனா இருக்கு, இங்கே 5 and 3 காமனா இருக்கு. ஸோ பேசிக்கா 75க்கும் 45க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் வந்து 5/3 எழுதலாம். இல்லை டேரக்டா இதை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 15/5க்கும் 15/3க்கும் காமனா இருக்கிறது வெறும் 15 தான். ஸோ 15 இஸ் தி ஆன்சர். நீங்க இதை 5/3ன்னு எழுதலாம். ஒன்ஸ் நீங்க இன்னும் சிம்பிளை இதை 15 நீங்க 5/3ன்னு ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 5 3 காமனா இருக்குன்னு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். அதோட நான் டேரக்டா என்ன பண்றேன்னா 15 இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறேன். 15 தான் காமன். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். ஆனால் பெட்டர் வந்து நீங்க ஃபுல்லா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்றது தான் பெட்டர் ஐடியா. ஸோ அதான் பேசிக்கா சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் 15. இதெல்லாம் அழைச்சிடறேன், இல்லை அப்புறமா அடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் வந்து 15. 15 இஸ் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் 45 and 75. இப்போ செகண்ட் கொஸ்டின் போனோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட், ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிச்சு. ஓகே, சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும் பார்க்க நான் சொல்லிடுறேன். வேற கலர். சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ்னா சப்போஸ் 2 and 4 வந்து சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ், 4 and 6 வந்து சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ், 6 and 8 வந்து சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ், 8 and 10 வந்து சக்சஸிவ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இது ஒரு 4 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இப்போ இதோட ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சு பார்க்குறேனே. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஹெச்சிஎஃப் என்ன வரும், 2 தான் வரும். ஏன்னா ஹெச்சிஎஃப் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 4 எப்படிங்க எப்படி எழுதலாம், 2 நீங்க 2 into 1 எழுதலாம், 4 நீங்க 2 into 2 எழுதலாம். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 into 1 and 2 into 2 இஸ் நத்திங் பட் 2. இது ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இது. இந்த 2,4 ஹெச்சிஎஃப் கேட்டீங்கன்னா 2 தான் ஆன்சர். 4,6 நீங்க எப்படி எழுதலாம், 4 எப்படி எழுதலாம், நீங்க 2 into 3 எழுதலாம். சாரி, 4 நீங்க 2 into 2 எழுதலாம், 6 நீங்க 2 into 3 எழுதலாம். இப்ப 2 into 2க்கும் 2 into 3க்கும் காமனா இருக்கிறது என்ன, வெறும் 2 தான். 2 தான் காமனா இருக்கு. ஸோ இதுவும் ஹெச்சிஎஃப் 2 தான். நம்ம என்ன கேட்கலாம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிட்வீன் 4 and 6 கேட்டிருக்கான். ஸோ நான் 2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுவும் அப்படிதான். 6 நீங்க எப்படி எழுதலாம், 2 into 3 எழுதலாம். 8 நீங்க 2 into 4 எழுதலாம். ஸோ 3க்கும் 4க்கும் 2 into 3க்கும் 2 into 4க்கும் காமனா இருக்கிறது என்ன, வெறும் 2 தான். ஸோ இதுக்கும் ஹெச்சிஎஃப் 2 தான். ஸோ இந்த அப்சர்வேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும், இந்த 3 கொஸ்டின் நான் சால்வ் பண்ண விதத்திலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆன்சரும் 2 தான் வரும். இதுவும் நான் போட்டு பார்க்குறேன். இப்போ 8 நீங்க எப்படி எழுதலாம், 2 into 4 எழுதலாம். 10 நீங்க 5 into 2 into 5 எழுதலாம். ஸோ இது ரெண்டு காமன் என்ன இருக்கு, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 தான், மறுபடியும் 2 தான் வருது. ஸோ இந்த 4 கொஸ்டின் வச்சு, இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். The highest common factor of 2 successive even numbers is nothing but 2. அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல தேர்ட் கொஸ்டின், எல்சிஎம் ஆஃப் 3 and 9 is 9. எந்த ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்கறான். ஓகே, பேசிக்கா எல்சிஎம் தேவையே இல்லை. ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 and 9 என்னன்னு கேட்கறான். ஹெச்சிஎஃப் ஆஃப் 3,9 என்னன்னு கேட்கறான். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை நீங்க 9 எப்படி எழுதலாம், 3 நீங்க 3 into 1 எழுதலாம், 9 நீங்க 3 into 3 எழுதலாம். ஸோ பேசிக்கா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 into 1 and 3 into 3 என்ன வரும், இது ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்கு, பேசிக்கா 3 into 1க்கும் 3 into 3க்கும் காமன் என்ன இருக்கு, வெறும் 3 தான் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் நதிங் பட் 3. ஓகே, 1ம் காமனா இருக்கு. ஸோ 1 ஆனா நீங்க எழுதக்கூடாது, வேற ஏதாவது நம்பர் இருந்தால் அதுதான் எழுதணும். ஸோ பேசிக்கா எல்லா பிரைம் ஃபேக்டர்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே எழுதணும். இங்க ஒரே ஒரு பிரைம் ஃபேக்டர் தான் காமனா இருக்கு. ஸோ நீங்க அப்படியே எழுதிடலாம். மல்டிபிளிகேஷன் அந்த மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. மல்டிப்ளை பண்ற மாதிரி சிச்சுவேஷன் எப்போ வரும்னா 2 பிரைம் ஃபேக்டர் இருந்தா வரும். You have 2 prime factors which are common, then you can multiply them. 2 prime factors காமனா இருக்கணும். 2 prime factor காமனா இருந்தா நீங்க மல்டிபிளிகேஷன் அப்படின்ற ஒரு கேள்வியே வரும். இங்க ஒரே ஒரு prime factor தான் காமனா இருக்கு. ஸோ டேரக்டா அப்படியே எழுதிருங்க, அவ்வளவுதான்.
ஸோ ஒரே ஒரு பிரைம் ஃபேக்டர் காமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, கரெக்டாக. இப்போ இதோட இந்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 3 தான். HF 3. LCM of 26, 39 and 52 கேட்கலாம். இதுக்கு நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். 26, 39 and 52. 26, 39, 52. இது என்ன பண்ணலாம், எல்லாமே 13 பெருக்கலாம். 13 பெருக்கலாம். 13 into 2 gives you 26. 26 divided by 13 gives you 2. 13 into 3 gives you 39. 39 divided by 3 gives you 3. 52 வந்து 4 பெருக்கும். ஸோ 13 into 4 gives you 52. ஸோ 2, 3, 4 அவ்வளோதான். ஸோ HCF வந்து 13. எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ப்ரைம் ஃபேக்டர் வெறும் 13 தான். என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்கான். ஸோ மறுபடியும் நீங்கள் 2 பெருக்குங்க. ஸோ இங்கே 1 வரும், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கலாம். ஸோ 13 into 2 into 3 into 2 அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஸோ 13 into 2 into 3 into 2 into 3 into 2 இதான் LCM ஃபார் 26, 39 and 52. 26, 39, 52ஓட LCM இதான். ஸோ 13 into என்ன பண்ணுவோம், 2 into 3 எவ்வளோ, 6. 6 into 2 12. ஸோ 13 into 12 இதோட ப்ராடக்ட் வந்து 12. 13 into 12 என்ன வரும், 156 வரும். ஏன்னா 12 into 12 144. 144 plus 12 வந்து 156 வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 13 into 12 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 156 தான். ஸோ த LCM ஆஃப் 26, 39 and 52 is nothing but 156. ஸோ நான் டிவிஷன் மெத்தட்ல ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் டீகம்போஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஆனால் அது தேவையில்லைன்றதுனால நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ அதோட இது ஃபாஸ்ட்ன்றதுனால பண்ணிட்டேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட்டோட ஆன்சர் வந்து 156, 156 அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட் பேசிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லீஸ்ட் நம்பர் தட் ஷுட் பி ஆடட் டு 57 so that the sum is exactly divisible by 2, 3, 4 and 5. ஓகே, ஸோ நீங்க 57 அப்ராக்சிமேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஆக்சுவலா 57 approximate to the nearest tens. 57 வேற கலர். 57 approximated to the nearest tens. To nearest 10 என்ன வரும்னா ஆக்சுவலா 16 வரும். ஸோ நான் பழைய வீடியோஸ் ஒன்று நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த அப்ராக்சிமேஷன் பத்தியும். அது சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா என் சேனல்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 57 to the nearest 10 60 வரும் ஆக்சுவலா. ஸோ 60 வரணும்னா என்ன பண்ணணும், +3 ஆட் பண்ணணும். நீங்க +3 ஆட் பண்ணீங்க 60 வரும். ஸோ ரவுண்டட் நம்பர்னா 60, நியரஸ்ட் 10ல ரவுண்டட் நம்பர்னா 60 வரும். அவங்க கேட்டிருக்கேன்னா லீஸ்ட் நம்பர் தட் ஷுட் பி ஆடட். ஸோ 3 வந்து ஒரு குட்டி நம்பர் தான். ஸோ 3 இருக்க மோஸ்ட்லி 3 இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே, 60 வந்து divisible by 2ஆ, divisible by 3ஆ, divisible by 4ஆ, அப்புறம் divisible by 5 வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நீங்க இந்த எல்லா கேஸ்லயும் ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 3 தான். ஸோ 60 by 2 வந்து என்ன வரும், உங்களுக்கு 13 வரும். இல்ல நீங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு கூட செக் பண்ணிடலாம். 16ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர் வருது. 0 இஸ் ஈவன் நம்பர். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ இது டிக்கு. இப்போ 3 ஆல் டிவிசிபிளா, எஸ். ஏன் 3 ஆல் டிவிசிபிள்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் ஆக்சுவலி divisible by 3. இந்த என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 3. ஸோ இட்ஸ் ஆல்சோ divisible by 3. வேற கலர். ஓகே, நான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 6 தான் வருது. இல்லை 6 + 0 உங்களுக்கு 6 தான் வரும். 6 divided by 3 gives you 2, ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இட்ஸ் ஆல்சோ divisible by 3. இப்போ divisible by 4 செக் பண்ணிடலாம். divisible by 4 செக் பண்ணுறதுக்கு நம்ம டிவைட் பண்ணியே பார்த்துடலாம். divisible by 2 செக் பண்ணிட்டோம், divisibility by 3 செக் பண்ணிட்டோம். இப்போ வெதர் 60 இஸ் divisible by 4 செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1 போடுங்க, இங்கே 2 வரும், இங்கே 0 இருக்குங்க, இங்கே 5 போடுங்க, 20 அவ்வளோதான். ஸோ எஸ், இட் இஸ் divisible by 4 since remainder is 0, quotient is 15. ஸோ இதுக்கு வந்து எஸ்ன்னு போட்டுடலாம் நீங்க. ஸோ 4 எஸ் தான், 4 எஸ். 5 எஸ். 5 divisibility ரூல்ஸ் படி என்ன வரும், லாஸ்ட் டிஜிட் வந்து, அதாவது வேற கலர், லாஸ்ட் 16 ஒரு நம்பர் இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட் வந்து 0 or 5 இருந்துச்சுன்னா எந்த என்டையர் நம்பர், ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 5. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 0 தான். ஸோ எஸ், திஸ் இஸ் divisible by 5. ஸோ 5 ஓகே போட்டுடலாம். 60 is also divisible by 5. So the least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2, 3, 4 and 5 is nothing but 3. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் இதோட. ஸோ எக்ஸசைஸ் 1.2 நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆக்சுவலா ஃபிஃப்த் கொஸ்டின் நான் எப்படி பண்ணேன்னா, நான் அப்ராக்சிமேட் பண்ணனால தான் ஃபிஃப்த் கொஸ்டினே பண்ண முடிஞ்சது. ஐ டிட் அப்ராக்சிமேஷன். ஸோ உங்களுக்கு அந்த அப்ராக்சிமேட் பண்ண முடிஞ்சுன்னா இது ஈஸியா பண்ணிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்.
ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதே எக்ஸசைஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.